கலை ஆஸ்ட்ரோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வருகிற 2026ஆம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டுக்கான ராசி பலன்கள் கடகம் ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத இப்ப பார்ப்போம். கடக ராசி நேயர்களே, இந்த 2026ஆம் ஆண்டினுடைய வருடத்தினுடைய தொடக்கத்துல குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். இதனால வரவுக்கு மீறிய செலவுகள் என்பது நிச்சயம் இந்த வருடத்துல இருக்கு. அதனால முடிந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா உங்களுடைய செலவுகளை சுருக்கி செய்வது ரொம்ப நல்லது. அடுத்து இந்த குரு பகவானுடைய பார்வை பாத்தீங்கன்னா 6ஆம் வீட்டுல விழுகிறதுனால நிச்சயம் வேலை வாய்ப்புல என்னன்னா ஒரு முன்னேற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. புதிய வேலை தேடுறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நேரத்துல நிச்சயம் உங்களுக்கு புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. இருக்கிற வேலையிலையும் பாத்தீங்கன்னா நிச்சயம் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வேலை பார்க்கிற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே பாத்தீங்கன்னா விலகுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. வேலையில நிச்சயம் மேலதிகாரிகளுடைய ஆதரவு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். எந்த பிரச்சனையுமே இல்லாம பாத்தீங்கன்னா வேலை ஸ்மூத்தா போறதுக்கான வாய்ப்புகள் வருடத்தினுடைய ஆரம்பத்துல அதிக அளவு இருக்கிறது. இந்த குரு பகவானுடைய 7ஆம் பார்வையானது 6ஆம் வீட்டிலையும் 9ஆம் பார்வையானது 8ஆம் வீட்டிலையும் விழுகிறதுனால கடந்த காலத்துல நோயினால அவதிப்பட்டிருந்தீங்கன்னா இந்த நேரத்துல நோயினால குணமாவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அல்லது நீங்க ஏற்கனவே கடன் வாங்கியிருந்தீங்கன்னா கடனை அடைக்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். சில பேருக்கு பாத்தீங்கன்னா புதிதாக சுப கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த வருடத்தினுடைய ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா குரு பகவான் 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு செலவுகள் பாத்தீங்கன்னா பல வழிகளில் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அது என்னென்னு பார்க்கும்போது குரு பகவானுடைய 5ஆம் பார்வையானது 4ஆம் வீட்டுல விழுகிறதுனால நிச்சயம் பாத்தீங்கன்னா வசதி வாய்ப்புகளுக்காக பாத்தீங்கன்னா நீங்க நிறைய செலவு பண்ணுவீங்க. அதே நேரம் தாயாரினுடைய உடல் ஆரோக்கியத்திற்காகவும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்காகவும் பாத்தீங்கன்னா நிச்சயம் செலவுகள் ஏற்படும். ஏன்னா கேது பகவான் 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால கண் மற்றும் பற்கள் சம்பந்தமா பாத்தீங்கன்னா நிச்சயம் தொந்தரவு பண்ணுவாரு. அதுக்காக பாத்தீங்கன்னா ஒரு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒரு செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலையும் ஏற்படும். அதே நேரம் தாயாரினுடைய உடல் ஆரோக்கியத்திற்கும் செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலையும் ஏற்படும். பிள்ளைகளுடைய உயர்கல்வி படிப்பிற்காக, அதாவது 6ல இருந்து 12 வரை படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுடைய படிப்புக்காக பாத்தீங்கன்னா நீங்க செலவிட வேண்டிய சூழ்நிலையும் ஏற்படும். அதோட சில பேருக்கு பாத்தீங்கன்னா பேங்க்ல லோன் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்கும். ஏன்னா குரு பகவானுடைய 7ஆம் பார்வை 6ஆம் வீட்டுல விழுகுது. 5ஆம் பார்வை பாத்தீங்கன்னா 4ஆம் வீட்டுல விழுகிறதுனால புதிதாக வீடு மனை வாங்குவதற்காக பாத்தீங்கன்னா நீங்க லோன் அப்ளை பண்ணிருப்பீங்க. அந்த லோன் உங்களுக்கு சாங்ஷன் ஆவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவு இருக்கிறது. அதன் மூலமாகவும் நீங்க சுப கடன் வாங்கி உங்களுக்கு சொத்துக்கள் சேர்க்கை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. வருடத்தினுடைய ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா கோர்ட் சம்பந்தமாக ஏதாவது உங்களுக்கு தீர்ப்பு வர வேண்டியது இருக்குன்னு பாத்தீங்கன்னா நிச்சயம் சாதகமான தீர்ப்புகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரம் வருடத்தினுடைய பிற்பகுதியில என்னன்னா நீங்க கோர்ட்டு படி நிச்சயம் ஏறக்கூடாது. ஏன்னா குரு பகவான் பாத்தீங்கன்னா குரு பேச்சுக்கு பிறகு அவர் கடகராசிக்கு வந்துருவாரு. அந்த நேரத்துல ராகு 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால இந்த கோர்ட்டுனாலே பாத்தீங்கன்னா நிறைய தொல்லைகளை அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். அதனால நீங்க கோர்ட்டு சம்பந்தமான எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் வருடத்தினுடைய ஆரம்பத்திலேயே முடிச்சுக்கிறது நல்லது. வருடத்தினுடைய பிற்பகுதியில பாத்தீங்கன்னா சாதகமான சூழ்நிலை என்பது உங்களுக்கு இல்லை. சனி பகவானானவர் பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துக்குரிய அதிபதி. அவர் 9ல இருக்கிறதுனால நிச்சயம் உங்களுக்கும் அப்பாவுக்கும் மனஸ்தாபங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அப்பாவின் மூலமாக பாத்தீங்கன்னா சில நேரங்கள் சங்கடங்களும் அவமானங்களும் வந்து போவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகையால் முடிந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா நீங்க விட்டு கொடுத்து செல்வது நல்லது. இந்த நிலைமை பாத்தீங்கன்னா இந்த வருடத்தினுடைய ஆரம்பத்துலதான் உங்களுக்கு இருக்கும். குரு பேச்சுக்கு பிறகு பாத்தீங்கன்னா குருவினுடைய பார்வை சனியின் மேல விழுகும். அதன் பிறகு பாத்தீங்கன்னா அப்பாவுக்கும் உங்களுக்குமான உறவுகள்ல நிச்சயம் ஒரு நல்ல முன்னேற்றம் என்பது இருக்கும். ஆகையால வருடத்தினுடைய ஆரம்பத்துல மட்டும் நீங்க அப்பா கிட்ட என்னன்னா சண்டை சச்சரவு செய்யாமல் இருப்பது ரொம்ப நல்லது. இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமான எந்த ஒரு முயற்சிகளிலுமே பாத்தீங்கன்னா இந்த வருடத்துல நீங்க ஈடுபடக்கூடாது. ஏன்னா சனியினுடைய பார்வை 11ஆம் வீட்டுல விழுகிறதுனால நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்ல என்னன்னா அந்த அளவுக்கு சனி ஃபேவரா பண்ண மாட்டாரு. ஏன்னா அவர் உழைத்தால் மட்டும்தான் உங்களுக்கு தன லாபங்களை நிச்சயம் கொடுப்பாரு. அதனால இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமான எந்த ஒரு முயற்சிகளையும் ஈடுபடாமல் இருப்பது ரொம்ப நல்லது. அடுத்து கேது பகவான் பாத்தீங்கன்னா 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு வர வேண்டிய வரவுகளை எல்லாமே என்னன்னா குறைக்கத்தான் செய்வாரு. அதனால முடிந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா செலவுகளை சுருக்கி செய்வது நல்லது. ஏன்னா கேது குடும்பத்துல ஏதாவது ஒரு செலவுகள் இல்லது ஏதாவது ஒரு குழப்பங்களை மாற்றி மாற்றி ஏதாவது ஏற்படுத்தி உங்களுக்கு தொல்லைகளை கொடுக்கத்தான் செய்வாரு. ஆகையால முடிந்த அளவுக்கு என்னன்னா செலவுகளை கட்டுப்படுத்துவது ரொம்ப நல்லது. குடும்பத்துல என்னன்னா பேசுற பேச்சுக்கள்ல ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா கேது 2ல இருக்கிறதுனால பேசுற வார்த்தைகள்ல ரொம்ப கவனம் இருக்கணும். ஏன்னா உங்களுடைய வார்த்தையினாலே பாத்தீங்கன்னா குடும்பத்துல குழப்பங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. குடும்பத்தில் இருக்கக்கூடிய சந்தோஷம் குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. ஆகையால் முடிந்த அளவுக்கு பேசுற பேச்சுக்கள்ல ரொம்ப கவனமாக இருங்க. வருடத்தினுடைய ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா பூர்வீக சொத்துக்கள்ல ரொம்ப கவனமாக இருங்க. இல்லைன்னா பூர்வீக சொத்துல ஏதாவது ஒரு வில்லங்கம் வந்து போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இல்லைன்னா அதனால ஏதாவது ஒரு செலவுகளும் பாத்தீங்கன்னா நிச்சயம் காத்திருக்கும். அதனால பூர்வீக சொத்துக்களை கொஞ்சம் கவனமாக இருப்பது ரொம்ப நல்லது. இது வருடத்தினுடைய ஆரம்பத்துல மட்டும்தான். அதே நேரம் வருடத்தினுடைய பிற்பகுதியில பாத்தீங்கன்னா குரு பகவானுடைய பார்வை 9ல இருக்கிறதுனால பூர்வீக சொத்துல எந்த பிரச்சனைகள் இருந்தாலுமே பாத்தீங்கன்னா வருடத்தினுடைய பிற்பகுதியில தீர்ந்து போவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. கல்வியை பொறுத்த வரைக்கும் ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவ மாணவிகள் பாத்தீங்கன்னா இந்த வருடம் முழுக்க படிப்புல ரொம்ப கவனமாக இருப்பது நல்லது. ஏன்னா படிப்புல பாத்தீங்கன்னா பெருசா ஆர்வம் எதுவும் காட்ட மாட்டாங்க. ஏன்னா கேது பகவான் 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால
இருக்கிறதுனால நிச்சயம் வந்து படிப்புல வந்து ஒரு ஆர்வத்தை கொடுக்க மாட்டாரு. அதே நேரம் உயர்கல்வி படிக்கிற மாணவ மாணவிகளுடைய படிப்பு பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். வருடத்தினுடைய ஆரம்பத்துல வந்து நல்லா இருக்கும். வருடத்தினுடைய பிற்பகுதியில பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு பரவாயில்லை. அதே நேரம் காலேஜ் படிக்கிற மாணவ மாணவியுடைய படிப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வருடத்தினுடைய முற்பகுதியை காட்டிலும் பிற்பகுதியில வந்து என்னன்னா படிப்புல வந்து ரொம்ப நன்றாக இருக்கும். ஆக கல்வியை பொறுத்த வரைக்கும் ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவ மாணவிகள் மட்டும் படிப்புல வந்து கொஞ்சம் கவனம் செலுத்துவது நல்லது. குரு பெயர்ச்சிக்கு பிறகு, அதாவது 2026 ஜூன் மாதத்திற்கு பிறகு பாத்தீங்கன்னா, நீங்க வெளியிடங்கள்ல செல்லும்போது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். அதிலும் முக்கியமாக இரவு நேரங்கள்ல செல்லும்போது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். உயரமான இடங்களுக்கு செல்லும்போது கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா குரு பெயர்ச்சிக்கு பிறகு குருவினுடைய பார்வை பாத்தீங்கன்னா ராகுவின் மேல விழுகாது. ராகுவானவர் பாத்தீங்கன்னா 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால நிச்சயம் ஏதாவது ஒரு வழியில பாத்தீங்கன்னா விபத்துக்களை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகையால் முடிந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா இரவு நேரங்கள்ல வந்து என்னன்னா இந்த 2026ஆம் வருடம் ஜூன் மாதத்திற்கு பிறகு கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. அதே நேரம் உயரமான இடங்களுக்கு செல்லும் போது ரொம்ப கவனமாக இருப்பது நல்லது. வருடத்தினுடைய பிற்பகுதியில பாத்தீங்கன்னா வேலை பார்க்கும் இடத்துல கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா முற்பகுதியில பாத்தீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு மேலதிகாரியினுடைய ஆதரவு, அதே மாதிரி எதிரியினுடைய தொல்லை எதுவுமே இருக்காது. ஆனால் வருடத்தினுடைய பிற்பகுதியில வந்து நீங்க கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா அதனாலே பாத்தீங்கன்னா சில நேரம் வந்து உங்களுக்கு தொல்லைகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. பிற்பகுதியில வந்து என்னன்னா அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் பார்த்து கவனமா இருக்கணும். ஏன்னா நீங்க பேசுற பேச்சுக்கள்னாலே பாத்தீங்கன்னா சில நேரம் வந்து கோர்ட்டு கேஸ் வரைக்கும் போகக்கூடிய சூழ்நிலையும் பாத்தீங்கன்னா வருடத்தினுடைய பிற்பகுதியில் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. வேலையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா வருடத்தினுடைய முற்பகுதியில வந்து ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா குருவோட பார்வை வந்து விழுகிறதுனால எந்த ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது வேலையில இருக்காது. ஆனா வருடத்தினுடைய பிற்பகுதியில பாத்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா குருவோட பார்வை வந்து 6ஆம் வீட்டுல விழுகாது. அந்த நேரத்துல சனியினுடைய 10ஆம் பார்வை பாத்தீங்கன்னா 6ஆம் வீட்டுல விழுகும். அதனால சனினால பாத்தீங்கன்னா வேலையில வந்து சில தொந்தரவுகளை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. கடனாலையும் பாத்தீங்கன்னா தொந்தரவுகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரம் வேலையில வேலை பார்க்கக்கூடிய அக்கம் பக்கத்துல உள்ளவங்கனாலையும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயம் தொல்லைகள் ஏற்படும். அதனால நீங்க வருடத்தினுடைய பிற்பகுதியில வந்து வேலை பார்க்கும் இடத்துல கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. காதலிக்கிற கடகராசினியர்களுக்கு பாத்தீங்கன்னா வருடத்தினுடைய ஆரம்பத்தை காட்டிலும் வருடத்தினுடைய பிற்பகுதியில பாத்தீங்கன்னா காதல்ல வந்து சக்சஸ் ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. நீங்க ப்ரொபோசல் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வருடத்தினுடைய பிற்பகுதியில வந்து முயற்சிப்பது நல்லது. ஏன்னா அந்த நேரத்துல குரு பகவானுடைய பார்வை வந்து 5ஆம் வீட்டுல விழுகிறதுனால நிச்சயம் வந்து காதல்ல வந்து சக்சஸ் ஆவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவு இருக்கிறது. குரு பகவானுடைய 7ஆம் பார்வையானது 7ஆம் வீட்டுல விழுகிறதுனால 2026ஆம் வருடத்தினுடைய பிற்பகுதியில பாத்தீங்கன்னா நிறைய திருமணங்கள் பாத்தீங்கன்னா கடகராசியில் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. பெரும்பாலும் காதல் திருமணங்கள் அதிக அளவு நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால காதலிக்கிறவங்க இந்த நேரத்துல வந்து நீங்க திருமணம் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா வருடத்தினுடைய முற்பகுதியை காட்டிலும் பிற்பகுதியில நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா உங்களுடைய காதலையும் சக்சஸ் ஆகலாம். அதே நேரத்தில் திருமணத்திலையும் சக்சஸ் ஆகலாம். வருடத்தினுடைய பிற்பகுதியில பாத்தீங்கன்னா கணவன் அல்லது மனைவியினுடைய ஆதரவு உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். அதே நேரம் நண்பர்களுடைய ஆதரவும் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. நட்பு வட்டம் பாத்தீங்கன்னா நிச்சயம் விரிவடைவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவு இருக்கிறது. புதிய புதிய நண்பர்கள் பாத்தீங்கன்னா கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. அதே மாதிரி கூட்டு தொழில் பண்றவங்களுக்கு பாத்தீங்கன்னா கூட்டு தொழில வந்து ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. புரோக்கரேஜ், கமிஷன் இந்த மாதிரி தொழில் பாக்குறவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா வேலையில வந்து நிச்சயம் ஒரு நல்ல முன்னேற்றம் என்பது ஏற்படும். அதே நேரம் வெளிநாட்டுக்காக முயற்சி செய்யறவங்க பாத்தீங்கன்னா இந்த வருடத்தினுடைய பிற்பகுதியில நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா நிச்சயம் வெளிநாட்டுல வந்து வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. இல்ல நான் வெளிநாட்டுல வந்து காலேஜ் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த நேரத்துல முயற்சி செய்தீங்கன்னா நிச்சயம் வெளிநாட்டுல படிக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். குரு பயிற்சிக்கு பிறகு அப்பா வழி சொத்துக்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே விலகி உங்களுக்கு அப்பா வழி சொத்துக்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. அதே நேரம் அப்பாவுக்கும் உங்களுக்குமான உறவுகள்ல பாத்தீங்கன்னா நிச்சயம் ஒரு நல்ல முன்னேற்றம் என்பது இருக்கும். ஏன்னா வருடத்தினுடைய ஆரம்பத்துல வந்து அப்பாவுக்கும் உங்களுக்குமான உறவுல ஒரு மனக்கசப்புகள் எல்லாமே இருக்கும். அந்த மனக்கசப்புகள் எல்லாமே பாத்தீங்கன்னா வருடத்தினுடைய பிற்பகுதியில விலகி அவருடைய சப்போர்ட், முழு ஆதரவு என்பது உங்களுக்கு நிச்சயம் இருக்கும். அதே மாதிரி காலேஜ்ல உயர்கல்வி படிக்கிற மாணவ மாணவிகளுக்கும் பாத்தீங்கன்னா இந்த 2026ல பிற்பகுதியில ரொம்ப நன்றாக இருக்கும். வருடத்தினுடைய பிற்பகுதியில பாத்தீங்கன்னா இன்ப சுற்றுலா சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. புனித யாத்திரைகள் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. கோவில் கும்பாபிஷேகத்துல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் என்பது நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும். அதிர்ஷ்டம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. வருடத்தினுடைய ஆரம்பத்தை காட்டிலும் பிற்பகுதியில பாத்தீங்கன்னா அதிர்ஷ்டம் என்பது உங்களுக்கு நிச்சயம் காத்திருக்கிறது. இந்த அதிர்ஷ்டம் பாத்தீங்கன்னா பல வழிகளில் உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அதாவது திருமணத்தின் மூலமாகவோ அல்லது மனைவி அல்லது கணவனின் மூலமாகவோ பாத்தீங்கன்னா இல்லது அப்பாவின் மூலமாகவோ நிச்சயம் அதிர்ஷ்டம் என்பது உங்களுக்கு இந்த வருடத்தினுடைய பிற்பகுதியில் காத்திருக்கிறது. இந்த திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக பாத்தீங்கன்னா உங்களுக்கு சொத்து சேர்க்கைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. அதே நேரம் பண வரவுகளும் பாத்தீங்கன்னா நிச்சயம் வரும். அதே நேரம் கேது பகவான் 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால வர்ற பணத்தை வந்து என்னன்னா குடும்பத்துல வந்து அதிகப்படியான செலவுகளை கொடுத்து குறைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. ஆகையால்
முடிந்த அளவுக்கு உங்களுடைய சேமிப்புகளை சேமித்துக் கொள்வது ரொம்ப நல்லது. சோசியல் மீடியால ஆக்டிவா இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு பிரபலம் ஆவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. அதே நேரம் சோசியல் மீடியா மூலமாக பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் என்பது நிச்சயம் காத்திருக்கிறது. கேது பகவானவர் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால பணம் எப்படி சம்பாதிக்கணும் அப்படிங்கறத பல சிந்தனைகளை உங்களுக்கு நிச்சயம் கொடுப்பார். அதே நேரத்துல குரு பகவானுடைய பார்வை 9ஆம் இடத்துல இருக்கு, 5ஆம் இடத்துலயும் இருக்கு. அதனால நிச்சயம் பாத்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்ல அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படும். அத மாதிரியான சிந்தனைகள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிக அளவு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆகையால இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமான செயல்களை ஈடுபடும்போது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா கேது ஆசைகளை கொடுப்பாரு. அதே நேரம் 2ல இருக்கிறதுனால பணத்தினுடைய வரவையும் கொஞ்சம் கட்டுப்படுத்தவும் செய்வாரு. அதனால இன்வெஸ்ட்மெண்ட் விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருப்பதும் நல்லது. குரு பெயர்ச்சிக்கு பிறகு குரு பகவானவர் உங்களுடைய ராசிக்கு வருவாரு. இதனால கடந்த காலத்துல இழந்த பெயர், புகழ், செல்வாக்கு இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு திரும்ப கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. உங்களை விட்டு போனவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா திரும்ப நிச்சயம் உங்களை தேடி வருவாரு. இதன் மூலமாக உங்களுடைய செல்வாக்கு பல மடங்கு உயர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. அதே நேரம் கடந்த காலத்துல இழந்த சந்தோஷங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா நிச்சயம் குரு பெயர்ச்சிக்கு பிறகு உங்களுக்கு திரும்ப கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. உங்களுடைய உடல்நிலையில பாத்தீங்கன்னா ஒரு மாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. குருவினுடைய வக்ர காலங்கள்ல மட்டும் உங்களுக்கு தலை சம்பந்தமான தொந்தரவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதாவது தலைவலி வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. அந்த நேரத்துல கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. அடுத்து இந்த 2026ல சனி பகவானால உங்களுக்கு என்ன நன்மைகள் தீமைகள் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, சனி பகவானுடைய 7ஆம் பார்வையானது உங்களுடைய ராசிக்கு 3ஆம் வீட்டுல விழுகிறதுனால உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவா தான் இருக்கும். அதே நேரம் வெற்றிகளும் கிடைக்கிறதுன்னு பார்த்தோம்னா டக்குன்னு உடனே கிடைக்காது. கொஞ்சம் ஸ்லோவா தான் எதுவுமே கிடைக்கும். அதனால நீங்க முயற்சிகள்ல இறங்குங்க. நீங்க எந்த அளவுக்கு முயற்சிகள்ல கடுமையா உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா இந்த சனி பகவான் உங்களுக்கு நிச்சயம் நற்பலன்களை கொடுப்பாரு. அதனால நீங்க முயற்சிக்கிறதுல என்னன்னா நீங்க ஒரு டைம் ட்ரை பண்றீங்க கிடைக்கல அப்படின்னு சொல்லி விட்டுறக்கூடாது. நீங்க பல டைம் நீங்க திரும்ப திரும்ப ட்ரை பண்ணாதான் இந்த சனி பகவான் நிச்சயம் உங்களுக்கு வெற்றிகளை கொடுப்பார். அடுத்து உறவுகளை பற்றி பார்க்கும்போது இளைய சகோதர சகோதரிகளாகட்டும் அல்லது மூத்த சகோதர சகோதரிகளாகட்டும் இவர்களால பாத்தீங்கன்னா நிச்சயம் மன கஷ்டங்கள் என்பது உங்களுக்கு இருக்கும். ஆகையால் முடிந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா நீங்க அவர்களிடமிருந்து கொஞ்சம் விலகி இருப்பது நல்லது. இல்லை என்றால் தேவையற்ற மன வருத்தங்கள் பாத்தீங்கன்னா உங்கள் இருவருக்கும் இடையே வந்து போவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த சனி பகவானால பாத்தீங்கன்னா காது சம்பந்தமான தொந்தரவுகள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா அவருடைய 7ஆம் பார்வை பாத்தீங்கன்னா 3ஆம் வீட்டுல விழுகிறதுனால நிச்சயம் காது சம்பந்தமான தொந்தரவுகள் ஏற்படும். சில பேருக்கு பாத்தீங்கன்னா காது கேட்பதுல சில பிரச்சனைகளும் இருக்கும். ஆகையால ஏதாவது சின்ன பிரச்சனை ஆரம்பத்துல வந்துச்சுன்னா உடனே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொள்வது ரொம்ப நல்லது. குரு பேச்சுக்கு பிறகு பாத்தீங்கன்னா குருவினுடைய பார்வை ராகு மேல விழுகாது. இதனால தேவையற்ற பகை பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த பகை பாத்தீங்கன்னா பெரும்பாலும் உங்களுடைய ரிலேஷன்ஷிப்ல அதிகமாக ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆகையால் முடிந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா வருடத்தினுடைய பிற்பகுதியில உறவுகளிடம் பாத்தீங்கன்னா தேவையற்ற பகைகளை வைத்துக் கொள்ளாமல் இருப்பது நல்லது. அவர்களிடம் கொஞ்சம் விலகி இருப்பது நல்லது. இல்லை என்றால் தேவையற்ற மனஸ்தாபங்களால பாத்தீங்கன்னா சில பேருக்கு கோர்ட்டு பிரச்சனை ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. சில பேருக்கு பாத்தீங்கன்னா வம்பு வழக்குகளும் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. வருடத்தினுடைய ஆரம்பத்திலே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது உடல்ல தொந்தரவு இருந்துச்சுன்னா உடனே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொள்வது நல்லது. ஏன்னா வருடத்தினுடைய பிற்பகுதியில குருவனுடைய பார்வை 8ல விழுகாதனால நிச்சயம் இந்த ராகுனால பாத்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்துல ஏதாவது தொந்தரவுகள் ஏற்படுத்துவாரு. அதனால பாத்தீங்கன்னா கொஞ்சம் அவதிப்படக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். ஆகையால் வருடத்தினுடைய ஆரம்பத்துல ஏதாவது உடல் ஆரோக்கியத்துல தொந்தரவு இருந்தா உடனே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொள்வது ரொம்ப நல்லது. ஆக 2026ஆம் வருடத்துல கடகராசினியர்களுக்கு பாத்தீங்கன்னா என்னென்ன விஷயங்கள நன்மைகள் கிடைக்கும்னு பார்க்கும்போது, வருடத்தினுடைய ஆரம்பத்துல உங்களுக்கு வேலையில ஒரு நல்ல முன்னேற்றமும், வருடத்தினுடைய பிற்பகுதியில பாத்தீங்கன்னா திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. காதல்ல சக்சஸ் ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. காதல் திருமணங்கள் பாத்தீங்கன்னா அதிக அளவு நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே மாதிரி சொத்து சேர்க்கைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது. அடுத்து 2026ல என்ன விஷயங்கள ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது, வரவுக்கு மீறிய செலவுகள் பாத்தீங்கன்னா அதிக அளவு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால செலவுகளை கட்டுப்படுத்திக் கொள்வது ரொம்ப முக்கியம் இந்த 2026ஆம் வருடத்தை பொறுத்த வரைக்கும். அடுத்து உறவுகள்ல பாத்தீங்கன்னா அடிக்கடி சண்டை சச்சரவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால உறவுகள்ல என்னன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். அது இளைய சகோதர சகோதரிகளாக இருக்கட்டும் அல்லது உங்களுடைய வீட்டு சொந்தக்காரர்களாக இருக்கட்டும் அல்லது மூத்த சகோதர சகோதரிகளாக இருக்கட்டும். அதனால ஏதாவது ஒரு வகையில பாத்தீங்கன்னா உறவுகளிடம் பாத்தீங்கன்னா சண்டை சச்சரவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அந்த விஷயத்துல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அதே மாதிரி வருடத்தினுடைய பிற்பகுதியில உயரமான இடங்களுக்கு செல்லும் போதோ இல்ல இரவு நேரங்களுக்கு வண்டி வாகனங்கள் ஓட்டும் போதோ ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் விபத்துக்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. கல்வியை பொறுத்த வரைக்கும் ஆரம்ப கல்வியை தவிர மற்ற கல்விகள் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப நன்றாக இருக்கிறது. அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. தேங்க்யூ.